அதனால் ஒரு இடத்துல நிலையெல்லாம் வசிக்கக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற ஒரே ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? எந்த ஊர்லேயும் போய் வசிக்கலாம். அதான் இந்த உலகத்தில் உள்ள சிறப்பே. இப்போ இருக்கிற உலகத்தில் உள்ள சிறப்புங்கிறது எந்த ஊர்லேயும் போய் வசிக்கலாம். உறவுங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. யார்கிட்டையுமே நம்ம பேச மாட்டேன்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீ உங்கள் சொந்தக்காரங்களே இருந்தால் கூட லிமிட்டாக தான் பேசுகிறோம். எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு இடத்தில் வசிக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, பல ஊர்களுக்கு போய் வசிக்கணும். நீங்கள் ஒரு தொழில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு தொழில் பார்க்குறீங்க அல்லது அப்படின்னா, அதே தொழிலை வேறு ஊரில் போய் ஒரு 2 வருஷம் கழித்து வேறு ஒரு ஊருக்கு போயிருங்க. இன்னும் 2 வருஷம் கழித்து இன்னொரு ஊருக்கு போங்க. எல்லா இடத்துலையும் மனிதர்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாருமே டீப்பாக பழகிறது கிடையாது. எங்கே போனாலும் நீங்கள் நட்பை ஏற்படுத்திக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எங்கே போனாலும் அவர்களை உங்களுடைய நண்பர்களாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அது கிடைக்கும். சும்மா ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இன்றைக்கி அந்த வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஊராக போயெலாம் வாழ முடியாது. எல்லாம் சொந்தம் சாதின்னு சொல்லிட்டு பக்கத்து தெருக்காரங்களே அந்நியர்களாக பார்ப்பாங்க. இன்னொரு ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்கள எதிரிகளாக பார்ப்பாங்க. நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வாய்ப்பு. இன்றைக்கி போக்குவரத்து வாகனம் இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் உங்கள் ஊருக்கு ஈஸியாக போயிடலாம். உங்கள் உறவினர்களோடு பேசலாம். மொபைல் வசதி, ஃபோன் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் ஒரே ஊரில் இருக்கீங்க? ஒரு ஊராக போங்க. போயிட்டு இன்னொரு ஊருக்கு போங்க. ஒரு 2 வருஷம் ஒரு ஊட்டியில் போய் வாழலாம். உங்கள் தொழில் அந்த மாதிரியான ஒரு தொழிலாக இருக்குது. எங்கே வேணாலும் போய் செய்யலாம் அப்படின்னா ஒரு ஊட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குங்க. ஊட்டியில் போய் உங்களால் ஒரு தொழில் செய்ய முடியும் அப்படின்னா, நீங்கள் செய்கிற தொழிலை எங்கே போனாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு ஊட்டியில் போய் கூட செய்யலாம். அல்லது அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அங்கேயே இருந்துடக்கூடாது. டக்குன்னு ஒரு 2 வருஷம் கோயம்புத்தூருக்கு வந்துடுங்க. கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு ஊர், அப்படி அந்த மாதிரி ஒரு கிராமம். இப்படி எங்கே போனாலும் நம்ம இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள நம்மக்கிட்ட இணைய வசதி இருக்குது. நம்மிடம் இருக்கிற இணைய வசதி இருக்குல்ல, இது எங்கே போனாலும் இந்த உலகத்தோடு உங்களை இணைக்கும். அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு உள்ளவங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதா, எங்கே போனாலும் என்னுடைய தொழிலை செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாடோடி போல் வாழுங்க. நாடோடி போல் ஏன்னா நிலையாக வாழ்கிறதுக்கு என்ன காரணம் உங்களால் சொல்லுவீங்க? சொந்தக்காரங்க இருக்காங்க. சொந்தக்காரன்னா என்ன, அவங்ககிட்ட நம்ம டீப்பாக பழகுறோம். யாருமே இங்கே டீப்பாக பழக மாட்டேன்றாங்க. பழகிறதுக்கு நேரம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. மேலோட்டமாக தான் பழகுறாங்க. அப்படிங்கும்போது அதை எங்கே வேணாலும் அப்படி இருக்கும்போது அந்த உறவுகளுக்காக எதுக்காக ஒரு நிலையான இடத்துல வசிக்கணும்? நிலையான இடத்துல வசிக்காமல் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருப்பிடங்களை மாற்றிக்கொண்டே செல்லுங்கள். ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். ஒரு அழகான ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஒரு கேரளாவுக்கு கூட ஒரு 2 வருஷம் போய் வாழலாம் முடிஞ்சால். எல்லாராலே அது முடியுமான்னு தெரில. முடிந்தால் ஒரு 2 வருஷம் கேரளாவில் போய் வாழ்ந்து பார்க்கலாம். அடுத்த 2 வருஷம் வேறு ஊரில் மகாராஷ்டிராவில் போய் வாழ்ந்து பார்க்கலாம். இப்படி நாம் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம். இன்றைக்கி அதற்கு வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது. அடுத்த 1 மணி நேரத்தில் நம்ம இன்றைக்கி டெல்லி போக முடியும். ஃப்ளைட் வசதியெலாம் இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த வசதியை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி தான் அப்படி நீங்கள் வாழ முடியும். இன்றைய காலகட்டத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சாத்தியம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு எல்லா காலத்துலையும் அப்படி வாழ முடியாது. அப்படிங்கும்போது அது வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படி ஒரு அனுபவங்களை தேடுறது, அனுபவம் தான் உண்மையான அறிவு, சந்தோஷம். இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்றதுக்கான